ரணில் விக்ரமசிங்கையும் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாக நாங்கள் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸை கொண்டு வந்து விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். கடைசி வரை அவர் ஸ்காட்லாண்ட் யார்ட்டை கொண்டு வரல. FBI ஒரு ஆய்வை பண்ணி ஜஹரான் தான் சூத்திரதாரி என்று சொல்வதை விட யார் சொல்லணும்னா இலங்கையினுடைய அரசு சொல்லணும், இலங்கையினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு சொல்லணும். நாங்கள் எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இதில் சூத்திரதாரி யார்? ஜஹரானும் செத்து போயிட்டான்னா இதுக்கு பின்னணியில் இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. எனவே அந்த பின்னணியை தான் ஜனாதிபதி சொல்லுவார் அல்லது இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தும்னு எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. இதுவரையிலே ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக சொல்லப்படாத பலரின் பெயர்களை அவர் அங்கே சொல்கிறார். பஷீர் ஷேதாவுதுக்கு சம்பந்தம் இருப்பதாக சொல்கிறார். அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய பெயர் அங்கே சொல்லப்படுகின்றது. அதே போன்ற ஒரு பிரதான முஸ்லிம் அமைச்சர் கைது செய்யப்படுவார் என்ற விடயத்தை சொல்கிறார். வழக்கில் முதல் ஆர்டரே என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த வீடியோ எந்த தளங்கள்லையும் பகிரப்படக்கூடாது. யூடியூபுக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. யூடியூப்ல இருந்து எல்லா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல நீங்க இப்போ தேடி பாருங்க, எங்கேயுமே இருக்காது அந்த வீடியோ. எல்லா வீடியோவும் அன்னைக்கே கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்து தூக்கிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, அடிச்சு விடு பங்கு எவன் பார்ப்பான் அப்படிமாங்கல்ல, அது மாதிரி கண்ணை பொத்திட்டு அடிச்சு விடு இதெல்லாம் தேடி பார்ப்பாங்களா? தலதா மாளிகைக்கு முன்பதாக இவங்க கொண்டு கொடுக்குறாங்கண்டா, இவங்களுக்கு ஒரு பின்புலம் இல்லாமல் இதை செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி எங்கேயுமே கொடுக்கலை. எங்கேயாவது காட்ட சொல்லுங்க ஒரு ரெக்கார்டை. அப்படி ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை இவராக கற்பனை பண்ணுறாரு. இவங்க தலதா மாளிகைக்கு முன் போய் கொண்டு கொடுத்தாங்க, அதனால் அப்போ பின்புலம் இல்லாமல் இருக்குமா என்று சொன்னால், கொடுத்தா பின்புலம் தானே, கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன புலம்னு சொல்ல வர்றீங்க? டாக்டர் ஷாபி கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? ரிஷாட் பதியுதீன் தம்பி கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? அந்த மசாஹிமா தர்ம சக்கர கேஸில் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க குற்றவாளியா? ஈஸ்டர் பேரில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் குற்றவாளியா? அப்ப கைது செய்யப்பட்டுட்டா பாத்தீங்களா, கைது செய்யலைன்னா இவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. கைது செய்யப்பட்டாப்ப குற்றவாளி. அப்ப நான் கைது செய்யப்பட்டுட்டா உங்களோட பார்வையில் குற்றவாளி, கைது செய்யப்படலைன்னா பின்புலம் இருக்கிறது. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? எங்களை கைது செய்யணுமா கைது செய்ய வேணாமா? என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஸ்வி முஃப்தியை இதோட சம்பந்தப்படுத்தி உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்று சொல்லி எங்கேயாவது ஒரு விசாரணை கலைச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி கார்டினல் என்னைக்காவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறா? இனவாதிகளாவது இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னணியில் ரிஸ்வி முஃப்தி இருக்கிறார் என்று சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் சொல்றாருன்னா இனவாதியை விட மோசமான ஒரு ஆள் இவர். ஞானசார தேரரை விட, இங்க இனவாதம் கக்கினவங்களை விட, இந்த குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்ட இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல, இவங்க இது ஒரு அஜெண்டாவோட இந்த ஆள் இறங்கி இருக்கிறார். இதை விளங்காம அந்த யூடியூபர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, கூப்பிட்டு வச்சு கருத்தை சொல்லுங்களேன், நீங்க ஒரு அரசியல் ஆய்வாளர் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அகில இலங்கை ஜமியத் உலமா என்கிறது 10,000 உலமாக்களை கொண்ட ஒரு நிறுவனம். உலமாக்களுடைய சபையினுடைய தலைவருக்கே தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்குதுன்னு நீங்க சந்தேகத்தை கிளப்பினீங்கன்னு சொன்னா, இந்த 10,000 உலமாக்களுடைய நிலைமை என்ன? ஜமியத் உலமாவுடைய தலைவர் தீவிரவாதி, ரஸ்மின் பயங்கரவாதி, அவர் தீவிரவாதி என்று கருத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீங்க சொல்லுகிறதுல உண்மையாளராக இருந்தா தைரியமான ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, வந்து நீங்க ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பண்ணி போட்டு பாருங்க. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் இந்த டிஐடியை பார்த்தில்ல, சிஐடியை பார்த்தில்ல, இந்த விசாரணைகளை சந்திச்சில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மடியில் கனமில்லை, வலியில் பயமில்லை. எத்தனை முறை வேண்டுமென்றாலும் எங்களிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். எங்கள் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டை யாரும் விரல் நீட்டி சொல்ல முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு விடுமுறை நாள், மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 6 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் கூட அமெரிக்காவின் FBI அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜஹரான் ஹஷீம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலும் மிக அண்மைய நாட்களாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியிலே வந்திருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிக்கு முன்னால் சூத்திரதாரிகள் அல்லது குற்றவாளிகள் பிரதான நபர்களை அறிவிக்க இருக்கின்றார் என்ற செய்தி வெளியானதுடன் மக்கள் அனைவரும் ஆவலோடு இருக்கின்றார்கள். ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் பிடிபடுவார்கள், கைது செய்யப்படுவார்கள், அது சம்பந்தமான முழுமையான விடயங்கள் வெளிக்கொணரப்படும் என்ற ஆவலோடு மக்கள் இருக்கின்றார்கள். இலங்கை மக்கள் மாத்திரமல்லாமல் சர்வதேசமே இப்போது அரசாங்கத்தின் முடிவை எதிர்பார்த்த வண்ணமே இருக்கின்றது. முன்னாள்
ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்படுகின்றார். பாராளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தம் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய அம்பாறை விஜயத்தின் போது மறைமுகமாக இந்த பகுதியில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் அங்கே சொல்கிறார். பலரும் சொன்னார்கள் அது பிள்ளையானுடைய விவகாரத்தை தான் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார் என்று. இப்படி பலரும் ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகம் எப்போது தங்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். அதே போன்று முஸ்லிம் சமூகமும் முஸ்லிம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதங்களுக்கான ஒரு முடிவு வேண்டும், ஒரு நீதம் வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருக்கக்கூடிய இந்த பின்னணியிலே இன்று அமெரிக்காவின் FBI அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் லண்டனில் இருந்து இயங்கும் ஒரு யூடியூப் சேனல் ஒரு நேர்காணலை வெளியிட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் உள்ளடக்கி இன்று மிக முக்கியமான ஒரு நபரை கலையகத்திற்கு அழைத்திருக்கின்றோம். ஈஸ்டர் தாக்குதல் பற்றி பேசுவதற்காக வேண்டி சகோதரர் ரஸ்மின் MISC அவர்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை நான் அழைத்தது இன்றைய நாளிலே அமெரிக்காவின் FBI அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஜஹரான் ஹஷீம் தான் பிரதான சூத்திரதாரி என்று அது சொல்லுகிறது. பிள்ளையான் கைது செய்யப்படுகின்றார். இப்போது பிள்ளையானும் ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்திலே அன்றைய நாளிலே சொல்லியிருந்தார். ஜனாதிபதியும் கூட மறைமுகமாக சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். இவைகளை எல்லாம் பார்க்கும் போது ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா? குறிப்பாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் சில அதிர்ச்சிகரமான முக்கியமான விடயங்கள் வெளிக்கொணரப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய எதிர்பார்ப்பு அது நிறைவேறுமா? இந்த ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம்ங்கிறது இலங்கை அரசியல் மாற்றங்களுக்கே காரணமான ஒரு அடிப்படையான அம்சமாக மாறிப்போனது. குறிப்பாக கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்ததும் ஈஸ்டர் அட்டாக் பேரை சொல்லித்தான் இவர் ஆட்சிக்கு வந்தார்னா நாடு பாதுகாப்பாகும், இவர் நாட்டை அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருங்கிற அந்த பில்டப் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இவர் மகாத்திர் முகமது அளவுக்கு கொண்டு போய் வச்சதும் லீ குவான் யூ அளவுக்கு கொண்டு போய் வைத்ததும் இந்த ஈஸ்டர் அட்டாக்கை வைத்து தான். ஏன்னா மைத்திரிபால சிறிசேன விதாயக பலையோடு இருக்கிற ஜனாதிபதியாக இருக்கிற போது தான் இந்த அட்டாக் நடைபெற்றது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தாலும் கோட்டாபே ராஜபக்ஷ துரத்தி அடிக்கப்பட்டதற்கு பிறகு திடீரென ரணில் விக்ரமசிங்க ஆட்சியாளராக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கையும் என்ன சொன்னார்னு சொன்னால் இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாக நாங்கள் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸை கொண்டு வந்து விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். கடைசி வரை அவர் ஸ்காட்லாண்ட் யார்ட்டை கொண்டு வருவாருன்னு மக்கள் நம்பவும் இல்லை. இந்த நிலையில தான் ஈஸ்டர் அட்டாக்கு தீர்வு வேண்டும் என்றால் ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வேண்டும், ஓரளவுக்காவது நம்ம நம்புற மாதிரி இருக்கணும் என்கிற ஒரு தேவைப்பாடு இருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டியே இருந்து கொண்டிருந்த நிலையை நம்ம பார்த்தோம். அதாவது கோட்டாபே ராஜபக்ஷ ராஜபக்ஷ குரூப் ஒரு சாராராகவும் ரணில் அவங்க எல்லாம் உண்டாகவும், அதே நேரத்தில் SJB இன்னொரு சாராராகவும், மூன்றாம் தரப்பாக வெறுமனே 3.5% வாக்குகளோடு களத்திற்கு வந்தவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய NPP. அப்போ வெறும் 3.5% இருந்தவங்களை இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை கொடுத்து ஜனாதிபதியாக மக்கள் தெரிவு செய்ததும், அதே போன்று பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொடுத்து பாராளுமன்ற பலத்தை கொடுத்திருப்பதும் எதற்காக கொடுத்தாங்கன்னு சொன்னால் பல விவகாரங்கள். அதில் மெயின் விவகாரமாக கிறிஸ்தவ சமூகம் அப்படியே இந்த பக்கமே வந்து நின்றாங்க, NPP பக்கமே வந்து நின்று வாக்குகளை கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்லாமியர்கள் அள்ளி கொடுத்தார்கள். எந்த இடத்துல அனுரகுமார் திசாநாயக்கைக்கு வரவேற்பு கிடைக்கல, வரவேற்பு கிடைத்து வாக்களிக்காமல் எந்த இடத்துல விட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உதாரணமாக கோட்டாபே ஆட்சிக்கு வர்ற நேரத்தில் பசில் ராஜபக்ஷ போனார் சாயந்தமரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பசிலுடைய அந்த மீட்டினுக்கு வந்தாங்க. ஆனால் 2,000 பேர் கூட ஓட்டு போடலை. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க போகிற இடத்துல எல்லாம் வந்த க்ரௌட் எல்லாமே வாக்கு வங்கியாகவே மாறியது. காரணம் என்னென்னா இந்த இடத்துல 2 சமூகம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். ஒன்று கிறிஸ்தவ சமூகம், குண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க உயிர்களை இழந்திருந்தார்கள். இரண்டாவதாக பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஏன்னு கேட்டால் நம்மளை விசாரணைங்கிற பேரில் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் என்ன பாடுபடுத்தினாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி 2 சாரார் பாதிக்கப்பட்டிருக்கோம். 2 சாராரும் அள்ளி கொடுத்தாங்க வாக்குகளை. மூன்றாவதாக கோட்டாவுக்கே வாக்களித்தவர்களும்
வாக்களித்தவர்களும் கோட்டாவுக்கு வாக்களிக்காதவர்களும் சில சந்தர்ப்பங்களில் சஜித்துக்கு வாக்களித்தவர்களும் கூட அனுரைக்கு வாக்களிச்சாங்க. ஏன் வாக்களிச்சாங்கன்னு சொன்னா இவங்க வந்தா கொஞ்சம் எக்கானமிக் கரெக்டாகும், இவங்க வந்தா இந்த ஈஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், இந்த கல்லணுகளை எல்லாம் பிடிப்பாங்க என்கிற நம்பிக்கையில தான் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தற்போதைய நகர்வு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. விமர்சனமே இல்லாத எந்த ஆட்சியை நீங்க பார்க்க முடியாது. எல்லா ஆட்சிகளுக்கும் விமர்சனம் இருக்கிறது. நம்ம பேசுகிற மகாத்திர் முகமதுக்கே விமர்சனம் இருக்கு. கடைசி தேர்தலில் தோத்து போயிட்டார் அவர். லீ குவான் யூக்கு விமர்சனம் இருக்கத்தான் செய்கிறது. விமர்சனம் இல்லாம ஒரு ஆட்சி இருக்காது. ஆனால் பொதுவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா இந்த ஈஸ்டர் விவகாரத்துக்கு இவங்களை தாண்டி யார்கிட்டையும் நீதி எதிர்பார்க்க முடியாது. உதாரணமாக அனுரகுமார் திசாநாயக்குடைய ஆட்சி இல்லாம போயிடுச்சு. அடுத்து சஜித் ஆட்சிக்கு வர்றாருன்னு வைங்க, நீங்க நம்புவீங்களா ஈஸ்டருக்கு தீர்வு கிடைக்கும்னு? யாரும் நம்ப மாட்டாங்க. அல்லது மீண்டும் ராஜபக்ஷ குரூப் வர்றாங்கன்னு வைங்க, நம்புவாங்களான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம நம்புவதற்குரிய கடைசி ஒரு சொட்டு நம்பிக்கை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா இந்த ஏகேடி கவர்மெண்ட்ல இருக்குது. எனவே இவர்கள் இதற்கு தீர்வு தந்தே ஆகணும். இவங்களும் தீர்வு தரலன்னா யாரும் தர மாட்டாங்க. ஆனா இவங்க தருவதற்கு முயற்சி செய்வார்கள். ஏன்னு சொன்னா இவங்க கொடுத்த இவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் முழுக்க முழுக்க அனுரகுமார் பேசினது இதைத்தான், எல்லா மேடைகளையும் பேசினது இதைத்தான். அப்ப முழுவதுமாக கிறிஸ்தவ சமூகம் ஈவன் கார்டினல் அவங்க வரைக்குமே இதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று. எனவே நாங்களும் நம்புறோம் என்னன்னு கேட்டா கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை நோக்கி தான் நகர்றாங்க. இந்த கைதுகளை பார்க்கும் போதும் அது தெரிகிறது. அதே மாதிரி ஊழல் கைதுகளை பார்க்குறோம், நம்ம இந்த தரப்பு கைதுகளையும் பார்க்குறோம். விசாரணைகள் ஓரளவுக்கு, அதாவது ஊடக வெளிச்சம் இல்லாம மாத்திய சந்தர்சனை காட்டிக்கிட்டு அவரை கைது பண்ணிட்டோம் இவரை கைது பண்ணிட்டோம் நாங்கள் எப்படி தெரியுமா இந்த மாதிரி போகாம விஷயம் கரெக்டாக நடக்கிற மாதிரி தெரியுது. எனவே நம்புவோம். அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன செய்யணும்னு கேட்டால் ஜனாதிபதி அவர்களும் இதனுடைய குற்றவாளிகளை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். தண்டனை கிடைப்பதுதான் நமது சமூகத்திற்கும் கிறிஸ்தவ பெருஞ்சமூகத்திற்கும் கிடைக்கிற நீதியாக மாறும். எனவே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்களும் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வதிலே மாற்று கருத்தில்லை. நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கின்றது என்றால் அனுரகுமார் திசாநாயக்க சொல்கிறார், எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 21 அன்று அல்லது திகதிக்கு முன்னால் இந்த குற்றவாளிகள் அல்லது சூத்திரதாரிகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொல்கிறார். அப்படியாக இருந்தால் ஏற்கனவே அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார். ஏன் அப்படி ஒரு திகதியை அப்படி குறிப்பிட்டாக வேண்டும்? நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டா திகதி குறிப்பிட்டு நாங்க ஏன்னா ஏப்ரல் 21 தான் குண்டு வெடிச்சு, ஈஸ்டர் ஏப்ரல் 21 தான். அப்ப சண்டே மண்டே வரும், இந்த வாட்டி மண்டே வரும். சண்டே அன்று தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. எனவே கிறிஸ்தவ பெருஞ்சமூகம் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு விரும்புறாங்க. அப்ப அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாராண்டா மேபி ஜனாதிபதி அவர் தான் பாதுகாப்பு அமைச்சரும் கூட. அப்போ அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முழு பாதுகாப்பும் அவர்கிட்ட கையில் இருக்குது, முப்படைகளும் அவர்கிட்ட தான் இருக்குது, சிஐடி டிஐடி எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது, முழு டிஃபென்ஸும் அவரோட கையில் இருக்கிற போது அவர் இதுக்குரிய அப்டேட் அவர் தெரிஞ்சிருப்பார். அவருக்கு ஒன்றோ இவர் இன்னார்கள் தான் இதற்குரிய சூத்திரதாரிகள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்குரிய சோர்ஸுகளாவது அவருக்கு கிடைக்காம அவர் பேச மாட்டார். எனவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் தான் அதை சொல்லணும். ஒன்றை மறந்துவிடக்கூடாது, இலங்கையிலே ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், மிக அண்மையிலே ருஷ்டி என்ற 22 வயதுடைய அந்த மாணவர் கைது செய்யப்படுகிறார், அந்த சகோதரர் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பின்னால் பாராளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்றார், ஜஹரானுடைய குழுக்களோடு இவருக்கு சம்பந்தம் இருந்தது. அனுரகுமார திசாநாயக்க அம்பாறை அல்லது சாய்ந்த மருதிலே வைத்து சொல்கிறார், அவருக்கு அப்படி தனிப்பட்ட எந்த குழுக்களோடு சம்பந்தம் இருக்கவில்லை. அங்கே மாறுபட்ட கருத்துக்கள். பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் கூட அந்த ருஷ்டியுடைய கைது விவகாரம் சம்பந்தமாக நேற்று அல்லது முன்தினம் ஒரு மேடையிலே பேசுவதை நான் பார்த்தேன். இப்போது இந்த என்பிபி அரசாங்கமும் கூட இந்த விடயத்தை மார்க்கெட் பண்ணி அவர்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறார்களோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது அல்லவா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஏன்னா நான் எந்த கட்சியையும் சார்ந்தவனும் அல்ல, எந்த கட்சிக்கு சாதகமானவனும் அல்ல. என்னை பொறுத்தவரையில் எது நியாயமோ அதுன்னு பேசுகிற ஒரு ஆள் தான். கடந்த தேர்தலில் நம்ம 20க்கு கைதூக்கி ஜனாசா எரிப்புக்கு துணை போனவங்க தோற்கடிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் நான் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போயிருந்தேன். இந்த தேர்தலில் நான் அந்த மாதிரி கருத்துக்களை கூட சொல்லலை. ஆனால் இந்த ருஷ்டியுடைய விவகாரத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுடைய ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருக்கிறேன், என்பிபி அரசாங்கத்தில் அவங்க கட்சியாக இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஏன்னா இப்போ தொலைக்காட்சிக்கு போகிறதா இருந்தால் ஒன்று விஜித ஹேரத் போவார், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ இருக்கிற ஊடக பேச்சாளர் போவார், 4 பேர் தான் பேசுவாங்க. 5 பேர் மட்டும்தான் அதுக்குள்ளே சுற்றி அனுரகுமார் திசாநாயக்க, விஜித ஹேரத், நலிந்த ஜெயதிஸ், ஹந்துன்னதி, இது மாதிரி லால்காந்த். அதை தாண்டி போனால் ஹரிணி போவாங்க, பிரதமர், இப்போ இருக்கிற பிரதமர். இதை தாண்டி நீங்கள் ராய் என்னைக்காவது வந்து பார்த்துருக்கிறீங்களா? பெரும்பாலும் இல்லை. அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேறு யாராவது வந்து பார்த்துருக்கீங்களான்னா பெரும்பாலும் இவங்க யாரும் ஊடகத்துக்கு வரல.
இப்போ அரசாங்கம் அவங்க எம்பிக்கள், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்க போனால் மீடியா மைக்க நீட்டும் போது என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க எதையாவது சொல்ல வேண்டி இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய என்ன செய்கிறாங்கன்னா படலா பிச்சு கொள்றாங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இது அவங்க இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை பொறுத்தவரை நம்ம வெறுமனே கடந்து போகவும் முடியாது. அவர் அமைச்சர், அவர் சில செய்திகளை சொல்றார். அப்போ அதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா அவர் சொன்னது சரியா, ஜனாதிபதி சொல்றது சரியாங்கிறதுக்கு விளக்கம் சொல்லணும். அது அவங்களோட தரப்பில் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது ஒன்று என்ன தெரியுதுன்னு கேட்டால் இவங்க எல்லாத்தையும் குழப்பி கொள்றாங்க. சில விஷயங்களில் ஒன்றும் ஜனாதிபதி பேசணும், இல்லைன்னா வேறு யாரும் பேச. லால்காந்த் என்ன சொல்றாருன்னா எனக்கு எங்களோட எம்பிக்கள் யார் யாருங்கிறதே தெரியாதுங்கிறாரு. அப்போ இதுவெல்லாம் அவங்களோட கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு மைனஸ் ஆக்கும். ஆனால் இந்த தேர்தலை பயன்படுத்தி ஈஸ்டர் விஷயத்துக்கு இப்படி ஜனாதிபதி பேசுவாருன்னு நான் நம்பல. நம்ம அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச கையோட பாராளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் இந்த அருகம்பை பிரச்சனை வந்துச்சு. அருகம்பையில் ஒரு அட்டாக் நடக்க போகுதுங்கிற மாதிரியான கைதுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு பொத்துவில் பகுதிகளில். இந்த நேரத்தில் அதை அவங்க மாத்திய சந்தர்சன காட்டலை. அதை கொண்டாந்து மீடியாவுக்கு கொண்டாந்து நாங்கள் அப்படி செய்து விட்டோம் இப்படி செய்து விட்டோம் சொல்ல புத்தகத்தில் ஜனாதிபதி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இப்படி ஒரு செய்தி வந்தது, தேவையான ஆக்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, கலபலையாக வேணாம் அப்படின்னு சொன்னார். எனவே அப்போ அவங்க அன்னைக்கு அதை மார்க்கெட் பண்ணியிருக்கலாம். நாங்கள் பிடித்து விட்டோம், எங்களோட கவர்மெண்ட் இல்லாட்டி வேறு யாரும் இதை செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட் பண்ணியிருக்கலாம். இந்த ருஷ்டி விவகாரத்தில் ஜனாதிபதியை களமிறங்கி பேசுறதுல நான் விளங்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இங்கே அவங்க அதை ஒவ்வொருத்தர் கருத்து சொல்லி குழப்பிக்கிட்டாங்க. அவர் ஷஃபல் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா இவங்க குழப்பினாலும் ஜனாதிபதி சொல்லிட்டாரு என்று அதை ஷஃபல் பண்ண பார்க்குறாருன்னு தான் தோணுதே தவிர இதை அவங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம நினைச்சிடக்கூடாது அப்துல் ரஹ்மான், இந்த தேர்தலையும் சாதாரணமாக நீங்கள் நினைச்சிடாதீங்க எல்லாம் என்பிபியினுடைய அந்த அலை ஓஞ்சிருச்சின்னு மொத்தமாக சொல்ல முடியாது. வட்டார தேர்தல் வட்டாரத்தில் யார் மாமச்சான் பெரியப்பான்னு பார்ப்பாங்க. அதை பார்க்காம பார்த்தாங்கன்னு சொன்னால் நிறைய சபைகளை அவங்க கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் அவங்க பார்ப்பாங்கன்னு நான் நம்பலை. பிள்ளையாருடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிள்ளையான் கடந்த காலங்களிலே குறிப்பாக எனக்கே ஒரு நேர்காணலை வைத்து எனக்கே பல சவால்களை விடுத்தார். என் மீது அப்படியான ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தம் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை யாராவது முன்வைத்தால் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் எனக்கு பேசினார். பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெளிவாக அவருடைய பெயரை சொல்லியே பாராளுமன்றத்தில் சொல்கிறார், இவருக்கு ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தம் இருக்கிறது என்று. ஒரு புத்தகத்தை கூட பிள்ளையான் எழுதியிருந்தார். இந்த பிள்ளையானுடைய கைது விவகாரம் அது சமூக வலைத்தளங்களிலே நான் பார்த்தேன், எலெக்ஷனுக்கு பின்னால் அவர் விடுதலை செய்யப்படுவார், இது ஒன்றும் நடக்காது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளையானுடைய கைது நடவடிக்கை, அசாத் மௌலானா சேனல் 4க்கு வழங்கிய அந்த நேர்காணல், இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த கைது நடவடிக்கை இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய சந்தேக நபர்கள் அல்லது குற்றவாளிகள் சூத்திரதாரிகளை வெளிக்கொணர்வதற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்குமா? பிள்ளையானுடைய கைதில் ரெண்டு விவகாரம். ஒன்று, ப்ரொஃபஸர் கொலை சம்பந்தமாகத்தான் அவர் ஆரம்பமாக கைது செய்யப்படுறாரு. பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த தகவலையும் சொல்கிறாரு. எது எப்படி போனாலும் பிள்ளையானுக்கு இதனுடைய ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது ரகசியமான பேச்சு கிடையாது. பகிரங்கமாகவே பொதுவெளிகளில் பேசப்பட்ட ஒரு விவகாரம் தான். பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி என்ன செஞ்சாருன்னா, அசாத் மௌலானா போய் சேனல் 4ல் பேசினார். சேனல் 4ல் பேசும்போதே அதை விசாரிக்கணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்போ பெரிய குரல்கள் எல்லாம் எழுப்பப்பட்டும் அது ஒரு கணக்கில்லாத ஒரு விவகாரமாக மாறி போச்சுது. இந்த அரசாங்கம் வந்ததோடு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேனல் 4 விவகாரமாகவும் பிள்ளையான் அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன கேட்டால் நான் புரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வெறும் ப்ரொஃபஸர் கொலை விவகாரமாக இருந்தால் இதுக்கு டிடென்ஷன் அடிக்க மாட்டாங்க. பொதுவாக டிடென்ஷன் ஆர்டர் எடுத்து அவரை விசாரிக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு கொலை விவகாரம் தானே, அதை கரெக்டாக கைது பண்ணி சிஐடி என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி வேலை தான் செய்வாங்க. அப்போ அதை தாண்டி ஒன்று இருந்தால் மட்டும்தான் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் அவர் கொண்டு வரப்பட்டிருக்காரு. அவர் கடந்த காலங்களில் இந்த மாதிரி வீராப்பு பேசினார் பார்லிமெண்ட்ல எல்லாம், அப்படி நடந்தது இப்படி நடந்தது, இந்த பள்ளிவாசல்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாம் 5 புத்தகம், அவர் புத்தகத்தை நான் ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த புத்தகம் பிள்ளையான் எழுதி பிள்ளையாண்ட பேரில் வந்த புத்தகம் இல்லை. பிள்ளையானுக்காக இந்த சமூகத்திலிருந்து யாராவது எழுதி கொடுத்த ஒரு புத்தகம். அதாவது இந்த சமூகம் முஸ்லிம், ஆமாம், யாராவது காசு வாங்கிட்டு ஏன்னா அந்த மாதிரி தகவல்கள் இங்கே இருக்கிற இந்த ஜமாத்துக்கள் அதை பற்றி இதை பற்றி இதில் இருக்கிற கன்செப்டை பற்றி எல்லாம் யாருக்கும் அங்கே பேசுறதுக்கு பிள்ளையானுக்கு அப்படி பேச முடியாது. அவர் பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறீங்க. சாதாரண குற்றச்சாட்டு இல்லை, காசை வாங்கிட்டு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது கொடுத்து போட்டு பிள்ளையாண்ட பேரில் போட்டிருப்பாங்க. இதுக்குள்ள இந்த அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு இருக்குது, அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள், அதில் சொல்லப்பட்ட நிறைய விவகாரம் இருக்குது. இது
எல்லாமே ஒவ்வொருவரை பற்றி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு நான் ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அந்த சமூகத்தில் நடந்த அந்த சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தை இவ்வளவு போய் அப்படி பேச முடியாது. இது என்னன்னா எழுதி கொடுத்தது அவர் புக்காக போட்டுக்கிறார். அது அவர் இந்த ஈஸ்டர் விசாரணைகள் அதுவும் ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டா அவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். இந்த புத்தகத்தில் பின்னணி என்னங்கிறது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, படிக்கும் போது இதை உணர்ந்துக்கிட்டேன். யாரோ ஒருத்தன் நம்ம பக்கத்தில் இருந்து காசை வாங்கிட்டு தான் இதை எழுதி கொடுத்துருக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னா, அந்த புத்தகம் அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு போட்டது. கோட்டா புத்தகம் போட்டார் பார்த்தீங்களா, அவர் ஒரு புத்தகத்தை போட்டு நான் ரொம்ப தூய்மை. முன்னாள் மகாபேங்கு அதிபதி நிவாட் கப்ரால் அவர் ஒரு புத்தகத்தை போட்டார். என்னன்னா, செய்யற அயோக்கியத்தனத்தை எல்லாம் செஞ்சு போட்டு ஒரு புத்தகத்தை எழுதி நாங்கெல்லாம் சூப்பர் அப்படிங்கிறது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, புத்தகம் எழுதுவாங்க. எழுதி நான் ரொம்ப அந்த வரலாற்றுக்கு மிச்சம் வச்சுட்டு போறாங்களா, இப்படி ஒரு புத்தகத்தை போடுற விதமாகத்தான் அவர் ஒரு புத்தகத்தை போட்டார். அந்த புத்தகம் அது ஒரு மொக்க புக்கு. அந்த புக்கை வச்சு ஒன்று நிறுவையிலாது. அவர் முஸ்லீம் சமூகத்தை பற்றி இந்த சமூகத்துக்குள்ள அத்தனை இயக்கம் இருக்குது, இத்தனை இயக்கம் இருக்குது, ஜம்மியத்துல் உலமா இத்தனை பேர் இருக்காங்க, இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை போட்டிருக்கிறாரே தவிர அது அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கு பதில் அல்ல. அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு என்ன, அவர் ஜெயிலில் இருக்கிற சேம் டைமில் ஜஹரானுடைய ஆட்களும் ஜெயிலில் இருந்தாங்க, பிறகு சந்திச்சாங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது உண்மையா பொய்யா, அதில் என்ன பேசப்பட்டது என்பதை நான் நினைக்கிறேன். இப்போ டிஐடி எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அதை விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க. பூனைக்குட்டி அதிக நாள் உள்ளே இருக்க முடியாது. இப்போ வெளியில் வருவதற்குரிய காலம் நெருங்கி கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த செய்திகள் எல்லாம் வெளியே வரும். இந்த அரசாங்கத்துக்குள்ளே இது வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால் கொஞ்சம் அவங்க இதில் கவனமாக இருக்கிறாங்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினம் அமெரிக்காவின் FBI அறிக்கை வெளியாகி இருப்பதாக பல ஊடகங்களில் செய்திகளை பார்த்தேன். ஜஹ்ரான் ஹஷீம் தான் பிரதான சூத்திரதாரி என்று அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருப்பதாகவும் நான் பார்த்தேன். உண்மையிலே முழுமையாக அந்த அறிக்கையை நான் வாசிக்கவில்லை. சொல்லுங்கள், அந்த அறிக்கை பற்றி உங்களுக்கு தெரிந்த விடயங்களை. இந்த இன்றைக்கு வெளியானதாக சொல்லப்படக்கூடிய அறிக்கை 2022 FBI முடிவெடுத்த ஒரு அறிக்கை. அது இன்னைக்கு ஊடகங்கள் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அறிக்கை ஊடகங்களுக்கு இன்னைக்கு தான் முழுமையாக வந்திருக்குது. FBI பொறுத்தவரையில் அவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய ஜஹ்ரானுடைய லேப்டாப்பை கொண்டு போனதாக அன்றைய நாட்களில் சொல்லப்பட்டுச்சு. ஜஹ்ரானுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் அவங்க கொண்டு போய் சர்ச் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க, சமூக வலைதளங்களை ஆய்வு பண்ணாங்களாம். அந்த அறிக்கை அதுதான் சொல்லுது. எனவே அதிலிருந்து ஜஹ்ரான் தான் இதனுடைய சூத்திரதாரின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இது 2022 அறிக்கை. அந்த நேரங்களிலேயே இலங்கை அரசாங்கம் இந்த அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறல அப்படின்ட்டாங்க. ஜஹ்ரான் தான் இதில் சூத்திரதாரி என்கிற அறிக்கையை ஏற்றுக்கிறல என்று சொல்லிட்டாங்க. அது இந்த கவர்மெண்ட் இல்லை, NPP அரசாங்கம் இதை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி. இதுக்கு முன்னுக்கு இருந்த கவர்மெண்ட் என்னன்னா, நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்ட்டாங்க. ஆனால் இது அண்மையில் கலிஃபோர்னியா நீதிமன்றத்தில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் திருப்பி பேசு பொருளாகி இருக்குது. எது எப்படி போனாலும் FBI ஒரு ஆய்வை பண்ணி ஜஹ்ரான் தான் சூத்திரதாரி என்று சொல்வதை விட யார் சொல்லணும்னா, இலங்கையினுடைய அரசு சொல்லணும், இலங்கையினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு சொல்லணும். நான் எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இதில் சூத்திரதாரி யார், ஜஹ்ரானும் செத்து போயிட்டான்னா இதுக்கு பின்னணியில் இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. எனவே அந்த பின்னணியை தான் ஜனாதிபதி சொல்லுவார் அல்லது இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தும்னு எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக. இப்போது மிக முக்கியமான சில விடயங்களை உங்களிடத்தில் நான் கேட்க வேண்டும். லண்டனில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலிலே ஒரு நேர்காணலும் வெளியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களா? முதலில் பார்த்தீர்களாம். அதிலே அய்யூப் அஸ்மின் என்ற ஒரு நபர் இலங்கையிலிருந்து இப்போது நினைக்கிறேன் கனடாவிலே வசித்து வருகின்றார். அவரை தான் அங்கே நேர்காணல் செய்கின்றார்கள். பல விடயங்களை சொல்கிறார். இதுவரையிலே ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக சொல்லப்படாத பலரின் பெயர்களை அவர் அங்கே சொல்கிறார். பஷீர் ஷேதாவுதுக்கு சம்பந்தம் இருப்பதாக சொல்கிறார். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய பெயர் அங்கே சொல்லப்படுகின்றது. அதே போன்ற ஒரு பிரதான முஸ்லிம் அமைச்சர் கைது செய்யப்படுவார் என்ற விடயத்தை சொல்கிறார். இங்கே உங்களுடைய பெயர் பல தடவைகள் சொல்லப்பட்டன. முழுமையாக அந்த நேர்காணலை நான் பார்த்தேன். அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்களை போட்டு காட்டியே மக்கள் பார்வையிடுவதற்காக வேண்டி அவருடைய குரலிலேயே அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்களையே இங்கே நான் இந்த வீடியோவிலே பதிவிட்டு அதற்கு பின்னால் அந்த கேள்விகளை தொடுக்கின்றேன். இந்த அப்துல் ராசிக் ரஸ்மின் போன்றவர்கள் மிக கடுமையான பௌத்த விரோத கருத்துக்களை மார்க்கத்தின் பெயரால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்துல் ராசிக்கும் ரஸ்மினும் கண்டி நகரத்துக்கு போய் புத்தர் மனித மாமிசம் சாப்பிட்டார் என்று ஒரு சீடியில பேசி அந்த சீடிய கண்டியில இருக்கிற தலதா மாளிகைக்கு அருகில நின்று கொண்டு அந்த சீடிய விநியோகிச்சது ஒரு சர்ச்சையாக மாறியது. அவர்கள் ஒரு பின்புலம் இல்லாமல் அதனை செய்யவில்லை. ரஸ்மின், நான் முதலாவதாக ஒளிபரப்பிய இந்த வீடியோவிலே அவர் சொல்கிறார், பௌத்த விரோத செயற்பாடுகளை, பௌத்த விரோத கருத்துக்களை நீங்கள் கண்டி தலதா மாளிகைக்கு முன்னால் இருந்து செய்தீர்கள். அங்கே கண்டி தலதா மாளிகைக்கு முன்னால் ஒரு சீடியை விற்பனை செய்ததாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அது மாத்திரமல்லாமல் இப்படி செய்வதாக இருந்தால் ஒரு பின்புலம் இல்லாமல் செய்திருக்க மாட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்படுகிறது.
என்ன உண்மை? முதலாவது இதில் பேசக்கூடிய அந்த சகோதரர் இருக்கிறார் இல்லையா, அவரை பற்றி நான் இங்கே இந்த இடத்துல பேச வரலைன்னு கேட்டால் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி கனடா போனார், அவர் இங்கே ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சார், அதெல்லாம் தனி விஷயம். இப்போ அங்கே இருந்துக்கிட்டு சில பேர் இருப்பாங்க, அப்துல் ரஹ்மான் எதையும் பேசலாம். நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்னா ஸ்பாட்டில் வந்து நின்று பேசணும். நான் எங்கேயாவது வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு எந்த கருத்தையும் சொல்லலை. ஈஸ்டரை பற்றி பேசினாலும் இங்கேருந்து தான் பேசுகிறேன், பலஸ்டைனை பற்றி பேசினாலும் இங்கேருந்து தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய தாவா காலத்துலையும் இங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன். இவர் முதல்ல இருக்கிறது ஃபாரினில் இருந்துக்கிட்டு எல்லா கருத்துக்களையும் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் என்ன பொய்ய சொன்னாலும் எவன் உங்கள்கிட்ட கேட்பானுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யார் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவீங்க. அதனால் எதையும் சொல்லலாம். அந்த சொல்லுகிற கருத்து உண்மையானு பார்க்கணும். முதல் விவகாரம் நீங்கள் பார்த்துக்கிறங்க. உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு குர்ஆன் வசனம் தான், இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு. உங்கள்கிட்ட ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக்கலுங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன். அப்படி கஃபாபில் மரி கதிபன் யுஹதிஸ பிகுல்லி மா சமிய. தெளிவுபடுத்தும் நோக்கம் தான் எனக்கு. அப்ப கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்பினால பொய்யன் தானே. முதல்ல நான் கேட்கிறேன், இவர் பெரிய நான் அரசியல் விற்பனர், பெரிய அரசியல் ஆய்வாளர் தான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இவங்க ஒரு நோய் இருக்குது. என்னண்டா இந்த கோட்டுக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே நான் ஒரு கோட்டை போட்டேன்னா நான் பெரிய அறிவாளின்னு காட்டிக்கொள்ள நினைக்கிறது. இந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு நடந்தது என்ன தெரியுமா ஈஸ்டர் விஷயத்தில் அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோவை பார்த்தா விசாரணை பண்ணுற அதிகாரியை யோசிப்பான், இப்படி மேடா இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறார். முதல்ல தலதா மாளிகைக்கு முன்பதாக இந்த புத்தர் மனித இறைச்சி சாப்பிட்டார் என்கிற கதை தொடர்பான வீடியோ CD கொடுக்கப்பட்டது. முதல் விஷயம் புரிஞ்சுக்கிறங்க, புத்த பெருமான் மனித மாமிசம் என்று புரியாமல் சாப்பிட்டாரு என்று சொல்லி ஒரு செய்தி சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களால் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். அதுக்கு பிறகு சிலோன் தௌஹீத் ஜமாத்தாக வந்தோம். இப்போ நான் எந்த தௌஹீத் ஜமாத்திலும் இயக்கத்தில் இல்லை. நான் அன்றும் தௌஹீத்வாதி, இன்றும் தௌஹீத்வாதி, நாளைக்கும் தௌஹீத்வாதி இன்ஷா அல்லாஹ். ஆனால் இயக்கமாக இல்லை. ஆனால் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் சொன்ன இந்த கருத்து பிழையானது, தவறானது, மாற்று கருத்தே இல்லை. அதை அப்துல் ராசிக் சரின்னு சொல்லவும் இல்லை, அன்னைக்கு இருந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சரின்னு சொல்லவும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சரின்னு சொல்லவும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற சிலோன் தௌஹீத் ஜமாத் சரின்னு சொல்லவும் இல்லை. இன்னைக்கும் சகோதரர் அப்துல் ராசிக் மேடைகளில் கேட்கிற நேரத்தில் அது பிழை, நான் மன்னிப்பு கேட்டுட்டேங்கிறத பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. எனக்கும் அவர்களுக்கும் இயக்க ரீதியாக எந்த சம்பந்தமும் இல்லை. ஈவன் ராசிக்கோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ அப்படி இருந்தாலும் ஒருவர் மீது இல்லாத ஒன்றை நம்ம சொல்லிட முடியாது. அவருக்கும் நமக்கும் இயக்க பிளவுகள் நம்ம தனியாக வந்துட்டோம்ங்கிறதுனால இல்லாத சொல்லிட முடியுமா? இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், அப்துல் ராசிக்குடைய இந்த வீடியோ கம்பன்ய வீதியில் நடத்தப்பட இருந்த ஒரு பொதுக்கூட்டம். இது கொழும்பு கம்பன்ய வீதியில் பொதுக்கூட்டம் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பிறகு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையகம் மாளிகாவத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது. மாளிகாவத்தை ஹெட் ஆஃபீஸில் நடத்தப்படுது. அதெல்லாம் இவர் பேசுகிறார். பேசி ஓரிரு நாட்களுக்குள்ளாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விடுகிறது. இவர் கைதும் செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 27 நாட்கள் அப்துல் ராசிக் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்தார். அவர் வெளியேற்றப்பட்டார். அதுக்கு பிறகு அது வழக்கு நடந்து கொண்டு இருந்தது. இந்த வழக்கில் முதல் ஆர்டரே என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த வீடியோ எந்த தளங்கள்லையும் பகிரப்படக்கூடாது. யூடியூபுக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. யூடியூப்ல இருந்து எல்லா யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் நீங்கள் இப்போ தேடி பாருங்க, எங்கேயுமே இருக்காது அந்த வீடியோ. எல்லா வீடியோவும் அன்னைக்கே கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்து தூக்கிட்டாங்க. ITN ஒளிபரப்பி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதை தூக்கிட்டாங்க. பிறகு இராஜ் ஒரு பாட்டு போட்டார், அதில் ஒரு கட்டத்தை போட்டிருப்பாரு, அதுலேயும் தூக்கினாங்க. ஏன்னா கோர்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இந்த வீடியோவை எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு. யூடியூப் மற்ற சோஷியல் மீடியாக்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈவன் எங்கேயுமே அந்த வீடியோ இல்லை. இப்போ தேடி பார்த்தாலும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு போய் தலதா மாளிகைக்கு முன்னாடி இந்த CD கொடுத்தோம். தலதா மாளிகைக்கு முன்னாடி முதல்ல CD வியாபாரம் பண்ணலுமா? தலதா மாளிகை அன்னைக்கும் இன்னைக்கும் இப்படித்தான் நிலைமையில தான் இருக்குதா? அது ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லையா? இவர் பொய்யனுங்கிறதுக்கு இதை விட என்ன வேண்டி கிடக்குது? முதல்ல இவர் என்ன செய்யணும்னா, 7 மணி நான் சவாலாகவே சொல்றேன், தலதா மாளிகைக்கு முன்பதாக நாங்கள் இப்படி ஒரு வேலை செஞ்சோம். பேசினவர் ராசிக். நான் பௌத்த மதத்தை பற்றி பேசவும் இல்லை, பௌத்த மதத்துக்கு எதிராக நான் பேசவும் இல்லை. ஆனால் பேசிய ராசிக் அவர்கள் அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டாரு. கோர்ட்ஸ்ல வழக்கு நடந்தது அப்துல் ரஹ்மான் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும் தீர்ப்பும் வந்து விட்டது. அவரை வந்து கோர்ட்ஸே விடுதலை பண்ணிட்டாங்க. கோர்ட்ஸே விடுதலை பண்ணின ஒரு விஷயத்தில் இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த CD கொண்டு போய் அங்க வித்தாங்க, தலதா மாளிகைக்கு முன்பது கொடுத்தாங்க, ஒரு பின்புலம் இல்லாமல் கொடுத்திருப்பார்களா? கொடுத்தா பின்புலம் தானே நீங்க சொல்றீங்க, கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தலதா மாளிகைக்கு முன்பதாக இவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்கண்டா, இவங்களுக்கு ஒரு பின்புலம் இல்லாமல் இதை செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி எங்கேயுமே கொடுக்கலை. எங்கேயாவது காட்ட சொல்லுங்க ஒரு ரெக்கார்டை. அப்படி ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை இவராக கற்பனை பண்ணுறாரு. இவங்க தலதா மாளிகைக்கு முன்பு போய் கொண்டு கொடுத்தாங்க, அதனால் அப்போ பின்புலம் இல்லாமல் இருக்குமா என்று சொன்னால், கொடுத்தா பின்புலம் தானே, கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன புலம்னு சொல்ல வர்றீங்க? இவன் ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆள்.
இவர் என்ன நாங்கள் இந்த கோட்டை போட்ட நான் அரசியல் விற்பனர் அப்படின்னு வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தண்ட கதையை கேட்டுக்கிட்டு வந்து சில தேவைகள் இருக்குது சில பேருக்கு. இங்கே இருந்து அங்கே போயாச்சு, அசைலம் எடுத்தாச்சு, அங்கே கொஞ்ச நாள் வாழணும், 7 மணி நேரம் இங்கே வந்து சொல்லுங்களேன். இங்கே வந்து அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தலதா மாளிகைக்கு முன்பதாக இப்படி ஒரு காரியம் யாராலும் அன்றும் இன்றும் என்றும் செய்ய முடியாது. தெரிஞ்சு நான் இருக்கிற வரைக்கும் அப்துல் ராசிக்கும் அப்படி செஞ்சது கிடையாது. அவர் பேசியது பிழை, அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டாரு, கோர்ட்ஸில் மன்னிப்பு கேட்டுட்டாரு, கோர்ட்ஸ் அவரை விடுதலையும் பண்ணிடுச்சு. எனவே இப்போ இதை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க என்றது நம்ம தான் அவரை பற்றி யோசிக்கணும். ஏன்னா இப்போ சில பேருக்கு அது ஒரு நோய் இருக்குது. என்னன்னா பார்த்தீர்களா அவர்களை கைது செய்யவில்லை, அதிலே அவர் சொல்றாரு. அப்போ எங்களை கைது செஞ்சா சரியா, உனக்கு தேவை எங்களை கைது பண்ணணும் அதானா? அப்போ கைது செய்தால் குற்றவாளியா? இப்போ அஹ்னாப் ஜசீம் கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா கைது செய்யப்பட்டார், குற்றவாளியா? ரம்சி ராசி கைது செய்யப்பட்டார், குற்றவாளியா? ஹஜ்ஜுல் அக்பர் கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? டாக்டர் ஷாபி கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? ரிஷாட் பதியுதீன் தம்பி கைது செய்யப்பட்டார், அவர் குற்றவாளியா? அந்த மசாஹிமா தர்ம சக்கர கேஸில் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க குற்றவாளியா? ஈஸ்டர் பேரில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் குற்றவாளியா? அப்போ கைது செய்யப்பட்டுட்டா பார்த்தீங்களா, கைது செய்யலைன்னா இவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. கைது செய்யப்பட்டாப்ப குற்றவாளி. அப்ப நான் கைது செய்யப்பட்டுட்டா உங்களோட பார்வையில் குற்றவாளி, கைது செய்யப்படலைன்னா பின்புலம் இருக்கிறது. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எங்களை கைது செய்யணுமா கைது செய்ய வேணாமா? சில பேருக்கு என்னன்னா எப்பயாவது ஒரு நாள் என்ன கொஞ்சம் உள்ள போட்டு எடுத்தா தான் அவங்களுக்கு திருப்தி. அந்த ரஸ்மின் ஃபோபியா உள்ள ஒரு ஆள் இவர். அதனால நான் இதுக்கு வேற வழி இல்லை. அந்த நேர்காணலே பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். 2வது வீடியோவை பார்த்து விட்டு வாருங்கள். முஸ்லிம் சமூகத்தின் ஒரு முக்கிய அமைச்சர் ஒருவர் இதுக்கு பின்னால தொடர்பு இருக்கிறாருங்கிறது அண்மையில நடந்திருக்கின்ற ஏற்கனவே உள்ள விசாரணைகளையும் சொல்லப்பட்டது. அண்மையில நடைபெற்ற விசாரணைகள் அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய பேரை நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் விஷயத்தில் அவருடைய பங்கு மிக முக்கியமானது என்று சொல்லப்படுது. இந்த வீடியோவிலே சொல்கிறார், ஒரு முன்னாள் அமைச்சர், முஸ்லிம் அமைச்சர் கைது செய்யப்படுவார். அதாவது அவருடைய பெயரும் அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அவர் இப்போதைக்கு இதை சொல்ல முடியாது, எனக்கும் பிரச்சனைகள் வரலாம் என்று சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த அமைச்சருடைய குற்றச்சாட்டு பணப்பரிமாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தான் அவர் சொல்கிறார். உண்மையிலே அப்படி நடந்ததா? யார் அந்த அமைச்சர்? அந்த முஸ்லீம் அமைச்சர் என்று அவர் சொல்றவரை பார்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னா இன்னார் தானோ என்று சொல்லி ஒருத்தரை கணிச்சுக்கிடுவாங்கன்னா, இலங்கையில் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டவர்ண்டா யாருன்னு சொன்னால் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன். ரமதானுடைய காலத்தில் சஹருடைய நேரத்தில் ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டார். அதெல்லாம் நம்மளால் மறக்க முடியாத ஒரு அநியாயம், ரணங்கள், அதை மாற்று கருத்து இல்லை. அவருடைய சகோதரரும் அதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். அவங்களுடைய குடும்பமே அந்த நேரம் பார்த்து தான் அந்த அவருடைய வீட்டில் ஒரு புள்ள மரணிச்சதான செய்தி வருகிறது. அவருடைய மாமனார் கைது செய்யப்படுறாரு, மாமியார் கைது செய்யப்படுறாருன்னு நினைக்கிறேன், மச்சான் கைது செய்யப்படுறாரு, மனைவி கைது செய்யப்படுறாங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகளை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அவங்க இருந்த காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட இருக்கிறார், அவரோட பேர் எனக்கு இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்க்கல யார் இதைத்தான் சொல்கிறாரோங்கிற மாதிரி தோணும். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், அதான் நான் சொன்னேன், இவருக்கு இருக்கிற ஒரு ஃபோபியா என்னன்னு கேட்டால், அங்கே இருந்துக்கிட்டு நம்ம எதையாவது கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ முதல்ல அப்துல் ரஹ்மான், இந்த பிடிஏன்னா இவங்களுக்கு அதில் வழி தெரியுமா? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அஹ்னாப் ஜசீம்கிட்ட கேளுங்க, பிடிஏட வழி என்னென்னு அவர் எழுதி வர்றார். அவரை ஃபேஸ்புக்கை பாருங்கள், அந்த ரணம் உங்களுக்கு தெரியும். யூனுஸ் தபரிஸ்ட்ட கேளுங்க, மௌலவிட்ட பிடிஏட வழி என்னென்னு. ரம்சி ராசிக்கிட்ட கேளுங்க, ரிஷாட் பதியுதீன்கிட்ட கேளுங்க, ஹஜ்ஜுல் அக்பர்கிட்ட கேளுங்க, டாக்டர் ஷாஃபிட்ட கேளுங்க, இவங்கள்ட்டெல்லாம் கேளுங்க. இந்த பிடிஏங்கிற பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய வழி என்னென்னு. அது உலகத்தில் ஒரு நரகம். இன்னும் சொல்ல போனால் அதை நாங்கள் நீக்குவோம்னு சொல்லி இந்த அரசாங்கமே ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பத்தில் ஜேவிபியில் பல பேரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு தான் முன்னாள் அந்தரே லீடரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. அவ்வளவு ஒரு மிக கொடுமையான ஒரு சட்டம். இவங்களுக்கு என்ன நோய் என்று தெரியல. யாரையாவது கோர்த்து விட்டு இதில் அரெஸ்ட் பண்ண வச்சுக்கிறனும், எவனாவது கொடுக்குற சில அல்லக்கை வேலைகளுக்கு இந்த வேலையை பார்க்கறதுக்காக இந்த தகவல்களை சொல்றாங்க. என்ன கேட்டா, நமக்கு எல்லாம் தெரிந்தது முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மேல நடத்தப்பட்ட அந்த கோட்டாவினுடைய வஞ்சம் தீர்க்கப்பட்ட விவகாரம். கடைசியில் கோட்டாபய ராஜபக்ஷ உடைய ஆட்சி நேரத்திலேயே அவர் ரிலீஸ் பண்ணப்படுறாரு. பிறகு ரணிலுடைய ஆட்சி வருகிறது. அந்த நேரங்களில் அவங்க நிறைய கேஸுகள், விசாரணைகள், இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லப்பட்டதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அப்படியே இருந்தாலும்
அதை யாரோ ரிஷாடோ ஹக்கீமோ ஹக்கீம் மேல அவர் ஜஹ்ரானை சந்திச்சாருங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்க அது போன வழியில் அவன் இருந்தான். அவருடைய அந்த இது எரிக்கப்பட்டிருந்த நேரம் அந்த பிரச்சனையில் அவங்களோட பள்ளிவாசல் அப்போ பார்த்துட்டு வந்ததையும் வச்சுக்கிட்டு ஜஹ்ரானுக்கும் ஹக்கீமுக்கும் தொடர்பு இன்ன வரைக்கும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரி கதைகளை வச்சுக்கிட்டு தான் இவர் கதை அளக்கிறாரே தவிர நமக்கு தெரிந்து முஸ்லீம் அமைச்சர்கள் யாரும் இந்த மாதிரி விவகாரங்களுக்கு துணை போனதாக நான் நம்பலை. அல்லாஹ்வை பயப்படுகிற யாரும் இப்படி ஒரு அநியாயத்திற்கு துணை போக மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்த காணொளியை பார்த்து விட்டு வருவோம். இன்னும் ஒரு முன்னை நாள் முஸ்லிம் அரசியல்வாதி ஒருவருடைய தொடர்பு இப்போது பேசப்படுகின்றது. அவருடைய பேர் எனக்கு சொல்றது பிரச்சனை இல்லை. பஷீர் ஷேகுதாவுதுக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு உள்ள அந்த டீலிங்ஸுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. பிள்ளையானுடைய கைதுக்கு பிறகு வார சில தகவல் சேகரிப்புகளில் இருந்து பஷீர் ஷேகுதாவுதுனுடைய தொடர்புகளும் வெளிப்பட்டு நிற்கின்றன. இந்த வீடியோவிலே சொல்கிறார் பஷீர் ஷேகுதாவுதுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் அந்த டீலிங்குக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் அசாத் மௌலானாவை கையாண்டது பஷீர் ஷேகுதாவுத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அது அபாண்டமா இல்லையா என்றெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சில பேருடைய பெயர்களை எல்லாம் இவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் கடந்த அரசாங்கங்கள் பலருடைய பெயரை சொன்னது, கைது பண்ணினது, இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் பஷீர் ஷேகுதாவுத் அவர்களுடைய பெயர் எங்குமே சொல்லப்படாத ஒரு பெயர். இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாக எனக்கு இருக்கிறது. நானும் அந்த வீடியோவில் தான் பஷீர் ஷேகுதாவுடைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் அதில் தான் பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜனாசா எரிப்பு எல்லா சமூக பிரச்சனைகளையும் நம்ம நிற்கிறோம். ஆனால் எங்கேயுமே பஷீர் ஷேகுதாவுடைய பெயர் முன்னாள் அமைச்சர் நம்ம எங்கேயுமே பார்க்கல. திடீர்னு இவர் சொல்கிறாரு. அப்போ என்னன்னா நான் திங்க் பண்ணுறதை சொல்கிறேன். பஷீர் ஷேகுதாவுது வந்து ஆரம்பத்தில் இந்த விடுதலை புலிகளுடைய அந்த காரியங்கள்லாம் நடந்துச்சா இல்லையா, அந்த நேரத்தில் அவரும் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் செட்டப்பில் இருந்த ஒருவர். ஆரம்ப கட்டத்தில் இப்போ பிள்ளையானாக இருந்தாலும் சரி அல்லது கருணாம்மானாக இருந்தாலும் சரி, கருணாம்மானையும் பிள்ளையானையும் அந்த எல்டிடிட்டே இருந்து அவங்க பிரித்து வந்த விஷயத்தில் அலிசாஹிர் மௌலானாவுக்கும் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அதே மாதிரி பஷீர் ஷேகுதாவுதுல அந்த ஏரியா ஆட்கள் அவங்க அந்த விதங்களில் பேசுவாங்க பழகுவாங்களாக இருக்கலாம். திடீர்னு பிள்ளையான கண்டா நீங்க தான் பேட்டி எடுத்தீங்க, அதனால பிள்ளையானோட உங்களுக்கு தொடர்புன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருக்குதான்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் பாதுகாப்பு துறையில் எங்கேயாவது இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்லிமெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கா? இவர் என்னடா பெரிய நான் ஒரு ஆய்வாளர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. உண்மையிலே அப்படி ஒன்று இருக்கும்னா இவர் என்ன செய்யணும்? அதை பாதுகாப்பு தரப்புக்கு சொல்லணும், அதுக்குரிய ஆதாரத்தை சப்மிட் பண்ணணும். பஷீர் ஷேகுதாவுதை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரதுக்குரிய ஏற்பாட்டை பண்ணணும். அப்படி இருந்தால் பஷீர் மட்டும் இல்லை, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் குற்றவாளி தான் யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிண்டா. அப்ப இங்க நம்ம கவனமா இருக்கணும். நிரபராதிகளாக ஏன்னா இந்த ஈஸ்டரோட சம்பந்தப்படுத்துறதுக்கு திடீர்னு எந்த பேருமே சொல்லப்படாதாக்கள் இவர் தான் உங்களை சொல்லி இருக்கிறார். இவர் என்ன இருக்கிறது கனடாவில் உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறான், டிஐடி கூப்பிட போகிறான், உங்களை சிஐடி கூப்பிட போகிறான். நம்ம கொஞ்சம் பட்டியல் எடுத்து வச்சு சொல்லுவோம். இவர் சொல்கிற எல்லா பட்டியலையும் பாருங்கள், இவருக்கும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது பின்னுக்கு. உதாரணமாக ஒரு அமைச்சருங்கிறார் தானே, இவர் தேர்தலோட சம்மந்தப்பட்ட ஏரியா அது. அதே மாதிரி இப்போ அவர் எனக்கு சொல்கிறாரு, நான் பார்த்து முடியும் என்ன யோசிச்சேன்னு கேட்டால், இந்த நாட்டுக்குள்ளே இஸ்லாமிய அரசாங்கம் இஸ்லாமிய அரசை உண்டாக்கணும், அது கொண்டு வரணும், ஜனநாயகம் இணை வைப்பு இப்படியெல்லாம் பேசின குரூப்பில் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். பிறகு என்ன செஞ்சாங்கன்னா ஜனநாயகம் நவீன இணை வைப்புலாம் பேசி போட்டு திருப்பி வந்து இல்லை ஜனநாயகத்துக்குள்ள வர்றேன் எலெக்ஷன் கேட்டு அந்த லெவலில் வந்துட்டு போன ஆக்கள் இவங்க. அப்போ இவங்களோட அந்த அந்த செக்ஷனுக்கு சம்மந்தம் இருக்குது. பஷீர் ஷேகுதாவுதை இவர் உள்ள இழுத்து போடுறாரு. இவர் தான் நமக்கு தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க, எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த பத்திரிகையிலையும் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் அவர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கட்டுமே சட்ட ரீதியாக. ஆனால் இவர் சொல்லுகிறது அப்படி இல்லைன்னு வைங்களேன். சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தருடைய பெயரை இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், குறிப்பாக அவர் தான் அந்த அசாத் மௌலானாவை கையாண்டதாக அவர் சொல்றாரு. அசாத் மௌலானாவும் எங்கேயுமே அதை சொன்ன மாதிரி நான் தான் பார்க்கல. சேனல் போல கூட சொல்லல. நிச்சயமாக அடுத்த வீடியோ பகுதியை பார்த்து விட்டு வருவோம். எஸ்எல்டிஜே ஒரு தங்களுக்குள்ள ஒரு தலைமைத்துவ முரண்பாடு ஏற்பட்டு கொழும்பு மாநகர சபை மண்டபத்தில் என்ன சொல்வது, அவர்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடைபெற்று ஒரு சில உறுப்பினர்கள் வெளியேற்றி ஒரு பெரிய பிளவு இடம்பெறுகிறது. அது ஹிரு டிவி அந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்து. அப்ப ஹிரு டிவி எஸ்எல்டிஜேயினுடைய ஒரு நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்வதாக இருந்தால் அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்களை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அதை எதை நோக்கி வேலை செய்தோம். இந்த பகுதியிலே அவர் சொல்கிறார், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய ஏஜிஎம்மிலே
நடைபெற்ற அந்த கருத்து முரண்பாடுகள், அந்த பிளவுகளை ஹிரு டிவி நேரடி ஒளிபரப்பு செய்ததாக அவர் சொல்லியிருக்கின்றார். நான் அவருடைய நேர்காணலை பார்த்ததற்கு பின்னால் யூடியூபிலே சென்று தேடி பார்த்தேன். அப்படி ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. உண்மையிலே அந்த காலப்பகுதியிலே ஹிரு டிவி நேரடி ஒளிபரப்பு செய்ததா? என்னுடைய முதலாவது வினா. அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார். அதாவது ஹிரு டிவியே நேரடி ஒளிபரப்பு செய்வதாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு பின்புலம் இருந்திருக்காதா என்று கேட்கிறார். பதில் சொல்லுங்கள். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, அடிச்சு விடு பங்கு எவன் பார்ப்பான் அப்படிமாங்கல்ல, அது மாதிரி கண்ணை பொத்திட்டு அடிச்சு விடு இதெல்லாம் தேடி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது. முதல் விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு அரசியல் கட்சி கிடையாது, நாங்கள் ஒரு ஆன்மீக இயக்கம். எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து இயக்கம் ரெண்டாக பிளவுபடுகிறது. பிளவுபடும் போது அது நடக்குது, ஏஜிஎம் நடக்குது கொழும்புல விக்டோரியா பார்க்க அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய நியூ டவுன் ஹாலில். அதில் இருந்து கொஞ்சம் பேரை உள்ளே விட மாட்டோம்ங்கிறாங்க, அதிலிருந்து வெளியேற்றப்படுறோம். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. நான் அந்த சம்பவத்துக்குள்ளே போகலை. இந்த சம்பவத்தில் இதை ஹிரு டிவி லைவாக காட்டிச்சுன்னு தானே அவர் சொல்கிறாரு. முதல்ல நாங்களே ஃபேஸ்புக்கில் அங்கங்கே சில கட் தான் லைவாக போட்டோம், முழுசாக அது லைவாக ஃபேஸ்புக்கில் அப்போ நாங்களே போடாத ஒரு விஷயம். ஹிரு டிவி வந்தானா வந்து நாங்கள் வந்து சுதந்திர கட்சியில் ஏஜிஎம் ஆகுது, அல்லது பொகட்டோட ஏஜிஎம் ஆகுது, அல்லது என்பிபியில் ஏஜிஎம் ஆகுது, நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி ரெண்டாக பிளவுபடுகிறது கொண்டு வந்து லைவாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. சரி, அப்படி ஒரு பேச்சுக்கு எங்களுக்கு ஒரு பின்புலம் இருந்திருந்தால் அதை பிளவுபடுறதை காட்டுறதுனால அவனுக்கு தானே லாஸ். அது பிளவுபடாமல் இருக்கிறது மாதிரி காட்டினா தானே அது நல்லா இருக்கும். பிளவுபடுறதை காட்டினான். எங்கே காட்டினான்? இந்த ஆள் வந்து பச்சை பொய்யன், ஒன்றும் வழங்காதவன், சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு கோட்டை போட்டு வந்துக்கிட்டு எதையும் அடிச்சு விடியவன் பாப்பான்னு சொல்கிற ஒரு ஆளுங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். தலதா மாளிகை கேஸை ஏற்கனவே சொல்லிட்டேன், பச்சை பொய்யன் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. இதில் ஹிரு டிவி எங்கே லைவ் காட்டினான்? சரி, ஹிரு டிவி லைவ் காட்டினாலே ஒரு பின்புலம் இருக்கிறது. அப்போ ஹிரு டிவி லைவ் காட்டினா பல விஷயங்களை சொல்லுவேன். வில்பத்துவுக்கு ஞானசார போகிற ஒவ்வொரு டைம்லையும் லைவ் காட்டினாங்க. அதுக்கு எதிராக ரிஷாட் பதியுதீன் செய்கிற எல்லாத்துக்கும் லைவ் காட்டினாங்க. அப்போ ரிஷாட் பதியுதீனுக்கும் ஞானசாரைக்கும் இடையில் தொடர்பு இவர் சொல்ல வர்றாரா? சொன்னாலும் சொல்லுவார். இப்போ அந்த லெவலில் தானே இருக்கிறாரு. அதே நேரத்தில் எத்தனையோ விவகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹிரு டிவியும் அததர்னையும் லைவ் காட்டிக்கிட்டேன். லைவ் அததர்னையும் ஹிரு டிவியும் லைவ் காட்டினாலே பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிறதா? அப்போ சத்துரை கூப்பிட்டு ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்தால் பின்புலம் இருக்கிறது, ஒருத்தரோட பேசினா பின்புலம் இருக்கிறது, இப்படி தான் சொல்கிறதா? இது வந்து இந்த எடுப்பார் கைப்புள்ளோட பேச்சு. இது ரெண்டாவது என்ன கேட்குறேன்னு கேட்டால், ஹிரு, தரண, சுவர்ணவாகினி எல்லாமே ஒரு விஷயத்தை லைவ் காட்டினாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு எதை லைவ் காட்டினாங்கன்றே தெரியலை, தெரியாம அடிச்சு விடு தேடி பார்ப்பாங்களான்னு சொல்றாரு. ஹிரு டிவி லைவ் காட்டின விஷயம் என்னன்னா, பாராளுமன்ற தெரிவுக்குழு நடந்ததா இல்ல ஈஸ்டருக்கு பிறகு மைத்திரி கவர்மெண்ட்ல ரணில் விக்ரமசிங்க பார்லிமெண்ட் தேரிங் காரக சபாவே போட்டாரு. மைத்திரி போடல, ரணில் போட்டது. பாராளுமன்ற தேர்வுக்குழுவில் எல்லா ஊடகங்களும் லைவா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு நாங்களும் அழைக்கப்பட்டிருந்தோம். அழைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சகோதரர் அப்துல் ராசிக்கும் நானும் தான் அதுக்கு போவோம். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், கேமரா எல்லாம் இருக்கும், எங்களுக்கு வெளியே வந்த அப்புறம் தான் எங்களுக்கும் தெரிய வரும். எல்லா தொலைக்காட்சியும் லைவாக காட்டுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் அததர்னோட ஃபேஸ்புக், யூடியூப்பில் போய் பார்க்க முடியும். அதே மாதிரி ஹிருவில் பார்க்க முடியும், ஸ்வர்ணவாகினியில் பார்க்க முடியும், ஐடிஎனில் பார்க்க முடியும், எல்லாத்துலேயும் பார்க்க முடியும். ஹிரு மட்டும் அதை காட்டலை, தரணை மட்டும் காட்டலை, கவர்மெண்ட் தொலைக்காட்சிகளும் காட்டியிருக்குது, பிரைவேட் தொலைக்காட்சி எல்லாமே காட்டியிருக்குது. அதைத்தான் லைவாக காட்டினாங்க. அதில் இன்னைக்கு இவர் சொல்கிறார்ல, இந்த மாதிரி அன்னைக்கு இது வந்து ஈஸ்டர் தாக்கல் நடந்து அந்த புதுசுக்குள்ளே நடந்தது. அப்போ உச்சகட்டத்தில் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கே ஆதாரபூர்வமாக நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம். இவர் சொல்லுகிற எல்லா விஷயமும் அங்கே பேசப்படும். எனவே இவர் கொஞ்சம் ஃபோபியாவில் இருக்கிறாரு. இவர் முதல்ல தன்னை போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறணும். தலதா மாளிகைக்கு முன்னுக்கு சிடி கொடுத்தங்கிறார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஹிரு டிவி லைவ் கொடுத்தங்கிறார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அவங்க கொடுத்த லைவ் வந்து வேறொரு லைவ், அதை வேணும்னா நானே உங்களுக்கு காட்டலாம். அதுக்கு அப்துல் ராசிக் சிங்களத்தில் பதில் சொல்லக்கூடாது. ரவுஃப் ஹக்கீம், ராஜித சேனாரத்ன, சரத் பொன்சேகா எல்லாரும் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறது. அது இந்த சமூகத்தின் மீது வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு, மிகச் சிறப்பாக நடந்த ஒரு நிகழ்வு. அதை வந்து என்னன்னா, இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எவனாவது சொல்லியிருப்பான். இதில் என்னன்னா, சும்மா சொல்லுவோம் இல்லை, அந்த பேட்டியை நீங்கள் பாருங்க, இதையோ பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் சொல்றாரு. அப்போ ப்ரிப்பேர்டாகி வந்து தான் இந்த வஞ்சகத்தை கக்குறாரு தவிர வேறொன்றுக்கும் இவர் கக்கலை. புரியுதா? அதுதான் அங்கே நடந்த சம்பவம். அடுத்த வீடியோ பகுதியை பார்த்து விட்டு வருவோம். இதனுடைய இந்த விவகாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரிஸ்வி முஃப்தியினுடைய பங்கு எவ்வாறு இருந்தது? இன்று வரை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புவதனுடைய நோக்கம் என்ன? ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பான ஆணைக்குழுவுக்கு ரிஸ்வி முஃப்தி வழங்கிய தகவல்கள் என்ன?
இந்த வீடியோ உண்மையிலே எனக்கு ஒரு அதிர்ச்சியை தந்தது. அதாவது அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களையும் சம்பந்தப்படுத்துகிறார். உண்மையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ரிஸ்வி முஃப்தி சார்ந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பல உலமாக்கள் கார்டினலை போய் சந்தித்தார்கள், கார்டினலோடு கலந்துரையாடினார்கள். இதுவரையிலே கார்டினல் கூட அப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்காத பின்னணியிலே இவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவரையும் இந்த அவருடைய நேர்காணலிலே அவரையும் இழுத்து போடுகிறார் வம்புக்கு. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் மையம் ரிஸ்வி முஃப்தி இந்த தாக்குதலுடைய பின்னணியிலே அல்லது இவர் செல்லக்கூடிய குற்றச்சாட்டிலே ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? முதல்ல அப்துல் ரஹ்மான், இதில் நீங்கள் ஃபைனல் கட் இதுதான். இவர் ஒரு சமூக புல்லுருவி. இந்த சமூகத்தை சீரழிக்கிற, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து எப்படியாவது ஓரம் கட்டணுங்கிற ஒரு அஜந்தாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுங்கிறதுக்கு இதுவும் சான்று. ஏற்கனவே நான் அவர் சொன்ன பொய்களை பட்டியல் போட்டேன். என்ன பற்றி சொன்னது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். இப்போ எனக்கும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய மார்க்க நிலைப்பாடுகளுக்கும் உங்களுக்கு தெரியும் பல கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ளே இருக்குது. அவங்களுடைய மார்க்க நிலைப்பாடுகள் ஒன்றாக இருக்கும், என்னுடைய மார்க்க நிலைப்பாடு வேறொன்றாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையாவது நீங்கள் வந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தான் சஹ்ரானை வளர்த்துச்சின்னு சொல்ல முடியுமா? அல்லது இந்த குண்டு வெடிப்புக்கு அவங்களுக்கு சம்மந்தம் பண்ணி நீங்கள் சொல்ல முடியுமா? சம்மந்தப்படுவாங்களா? முதல்ல இதை ஒரு மனிதன் சாதாரணமாக இதை யோசிக்கணும். அவர் என்னன்னா ரிஸ்வி முஃப்தி இதுவரைக்கும் தலைவராகவே இருக்கிறாரு, எனவே இதுக்கு பின்னணி இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே, மஹிந்த ராஜபக்ச காலத்தில் ரிஸ்வி முஃப்தி தலைவராக இருந்தார், ஓகே. மைத்ரிபால சிறிசேனோட காலத்தில் ஜமியத்துல் உலமா தலைவராக இருந்தார், ஓகே. அதுக்கு பிறகு கோட்டாட காலத்திலையும் தலைவராக இருக்கிறார், ஓகே. ரணில்ற காலத்திலையும் தலைவராக இருக்கிறார், ஓகே. இப்போ என்பிபி காலத்தில் தலைவராக இருக்கிறாரு. சரியா இருந்தா இப்போ அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்பிபி கவர்மெண்ட் இருக்கிறதுல ரொம்ப நல்ல கவர்மெண்ட் அவர் சொல்லுவார். அதில் இதே அய்யூப் அஸ்மி நான் கேட்குறேன், இந்த கவர்மெண்ட்லையும் அவர் இதில் பொறுப்பில் இருக்கிறாருன்னா என்னைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஸ்வி முஃப்தியை இதோட சம்பந்தப்படுத்தி உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்று சொல்லி எங்கேயாவது ஒரு விசாரணை கழிச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி கார்டினல் என்னைக்காவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்? இனவாதிகளாவது இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னணியில் ரிஸ்வி முஃப்தி இருக்கிறாருன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் சொல்றாருன்னா இனவாதியை விட மோசமான ஒரு ஆள் இவர். ஞானசார தேரரை விட, இங்க இனவாதம் கக்கினவங்களை விட, இந்த குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்ட இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல, இவங்க இது ஒரு அஜந்தாவோட இந்த இறங்கி இருக்கிறார். இதை விளங்காம அந்த யூடியூபர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, கூப்பிட்டு வச்சு கருத்தை சொல்லுங்களேன், நீங்க ஒரு அரசியல் ஆய்வாளர் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் அதுல தொடர்ச்சியா என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து இந்த விசாரணைகளில் போய் சொன்ன அறிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் உனக்கு படிக்க தெரியலன்னா நாங்க என்ன வாப்பா பண்றது? அவங்க போய் ஜனாதிபதி தேரிம் காரக சபா வச்சிருந்தாங்க, ஜனாதிபதி ஆணையம் நடத்தப்பட்டது. அதற்கு ரிஸ்வி முஃப்தியும் ஜமியத்துல் உலமாவினுடைய சார்ந்தவர்களும் பல முறை போய் நாங்கள் வாக்குமூலங்கள் கொடுத்த மாதிரி, நாங்கள் போய் அதில் கலந்துக்கிட்ட மாதிரி அவங்களும் கலந்து கொண்டாங்க. அது இவருக்கு தெரியலை. பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நேரடியாக ரிஸ்வி முஃப்தியை பங்கேற்று அவருக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் பார்க்குறோம். அந்த பதில்கள் சரியா விளையாங்கிறது மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. ஆனால் தீவிரவாதத்திற்கு அவர் சம்பந்தப்படுவார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம். ஒரு இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீலங்காவினுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்கிறது 10,000 உலமாக்களை கொண்ட ஒரு நிறுவனம். உலமாக்களுடைய சபையினுடைய தலைவருக்கே தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்குதுன்னு நீங்க சந்தேகத்தை கிளப்பினீங்கன்னு சொன்னா இந்த 10,000 உலமாக்களுடைய நிலைமை என்ன? இதுல பதிவாகாம இருக்கிற உலமாக்கள் 20,000 30,000 பேர் இருப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட உலமாக்கள் அவருடைய நிலை என்ன? திட்டமிட்டு இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, எல்லோரையும் கொண்டு போய் சொருகிற ஒரு வேலை. இங்க பாருங்க, பஷீர் ஷேக் தாவூதை கொண்டு வந்தாரா, ஒரு அமைச்சர் என்று சொல்றாரா, சம்பந்தம் இல்லாம என்ன உள்ள கொண்டு வந்தாரா, கடைசியில் யார் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வந்து ரிஸ்வி முஃப்தியில வந்து நிற்கிறாரா? எதுக்குன்னு கேட்டா, பாத்தீங்களா ரிஸ்வி முஃப்தி இப்படி கீழே போய் கமெண்ட்ல பாருங்க. அந்த கமெண்ட்ல என்ன கேட்டால் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, புலம்பெயர்ந்தவர்கள். இப்போ அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் அவளை கையில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா? அப்போ நமக்கு இவ்வளோ காலமாக தெரியாமல் போச்சு இல்லை, ஸ்ரீலங்காவுடைய உலமா சபை தலைவருக்கே இதுக்கு பின்னணியில் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா என்ன அடிப்படையில் இதை சொல்லுகிறார்? உலமா சபை இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும், இந்த சேனலுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். உலமாக்களுடைய சபையை நீங்க வந்து தீவிரவாதம் மற்ற குற்றச்சாட்டு சொல்லுங்க, நாங்க கூட்டுதுவா இல்லம்போ அவங்க இருக்கும்பாங்க, நாங்க குனூத்தி இல்லம்போ அவங்க இருக்கும்பாங்க, அது வேற. மார்க்க நிலைப்பாடுகள் மாறலாம், ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் வேறையாக இருக்கலாம். ஆனா என்னைக்காவது நாங்க ஜமியத்துல் உலமா பயங்கரவாதிகள் சொல்லியிருக்கிறோமா அல்லது அவங்க எங்களை சொல்லியிருக்கிறாங்களா? ஒருவரை பயங்கரவாதி லிஸ்ட்ல எப்படி நீங்க சேர்ப்பீங்க? இந்த பேசுகிற ஆட்ட நான் கேட்கிறேன், என்னைக்காவது இந்த ஆள சமூக தளத்தில் நீங்க பாத்துறீங்களா? அவ்வளவு இனவாதம் கக்கி கொண்டிருந்த பொதுபல சேனாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை இந்த ஆள் பேசியிருப்பாரா? எங்க இருந்தா அந்த டைம்ல இருந்தாரு? அப்ப மகாசோன் பலகாய உச்சத்துல இருக்கிற டைம்ல எங்க இருந்தாரு? அலுத்கம கலவர நேரத்துல இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? திகன கலவர நேரத்துல இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இங்க ஜனாசா எரிக்கப்படுகிற நேரத்துல முழு சமூகம் அழுது கண்ணீர் வடிச்சு நம்ம நீதி வேணும் என்று கேட்டுக்கிட்டு இருந்தோமே, அப்ப இந்த ஆள் எங்க இருந்தாரு? இங்க நடந்த அத்தனை ஈஸ்டர் தாக்குதல் அத்தனை பேர் அநியாயம் இழைக்கப்பட்டாங்க, அத்தனை இவங்க எங்க இருந்தாங்க?
அப்பெல்லாம் வாயை மூடி பொத்திக்கிட்டு எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு போயிடுவோம், எப்படியாவது ஒரு அசைலத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுவோம், ஓடி போயிடுவாங்க. இங்க வந்துகிட்டு ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் தீவிரவாதி, ரஸ்மின் பயங்கரவாதி, அவர் தீவிரவாதி என்று கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்றை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், நீங்க சொல்லுகிறதுல உண்மையாளராக இருந்தா தைரியமான ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, வந்து நீங்க ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பண்ணி போட்டு பாருங்க. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் இந்த டிஐடியை பார்த்தில்ல, சிஐடியை பார்த்தில்ல, இந்த விசாரணைகளை சந்திச்சில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எங்களிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். எங்கள் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டை யாரும் விரல் நீட்டி சொல்ல முடியாது. அந்த துறையில் இன்னும் சொல்ல போனால் இலங்கை வரலாற்றில் ISIS பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிரியா ஓர் நடக்கல கொழும்பு சிட்டியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி போர்ட் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது நாங்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் நாங்கள். ஜஹரானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் நாங்கள். அதே மாதிரி ஜமியத்துல் உலமாவுடைய தலைவரை கேட்டால் அவரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் செஞ்சிருக்கும் போது இப்ப இது எவ்வளவு ஒரு பலத்த சந்தேகத்தை கிறிஸ்தவ பெருஞ்சமூகத்தை உண்டாக்கும், தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட இது உண்டாக்கும், முஸ்லீம் உலமாக்கள் எல்லாருமே அப்ப எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுல இப்படி ஒன்று உண்டாக்குமா இல்லையா? அப்ப இது இந்த திட்டமிட்டு செய்த ஒரு காரியம். எனவே இப்படிப்பட்ட புல்லுருவிகளை சமூகம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவங்க அசைலம் எடுத்துக்கிட்டு ஓடி போனாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஓடி போறதா இருந்த அப்துல் ரஹ்மான், நாங்க எங்களுடைய அமைப்புகள் தடை செய்யப்பட்ட நேரத்திலேயே அதை காரணம் சொல்லி ஓடி இருப்போம். அந்த கலவரங்கள் எங்களுக்கு நிம்மதி இல்லை, நாங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாங்க என்னைக்கு ஓடி நாட்கள் இல்லை, இங்க நின்றுக்கிறோம், எல்லா விசாரணைகள் வந்தாலும் சந்திச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்திலையும் எங்க மேல ஒரு தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் திருமறை குரானை கொண்டு போய் கொடுக்கிறோம். ஒரு குரானை கொடுத்ததா காட்ட சொல்லுங்க. ஒரு நான் முஸ்லிம்ஸுக்கு குரானை கொடுத்து இப்படி இல்லப்பாண்டி இருந்தால் தெளிவுபடுத்திருப்பாரா? என்ன செஞ்சிருப்பாரு? அப்ப எப்படியாவது இந்த பயங்கரவாதத்தை களையணும், பயங்கரவாத எண்ணப்பாடுகள் யார்ட்டையும் வந்துடக்கூடாது, அமைதியான ஒரு மார்க்கம் இஸ்லாம்ங்கிற செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும், ஒரு இன நல்லுறவு உண்டாகணும், சமூகத்துக்கு மத்தியில் இன நல்லிணக்கம் உண்டாகணும்னு நம்ம பேசிக்கிட்டு வரும்போது எங்கேயோ இருந்து கிளம்பி வந்துகிட்டு திடீர்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரிஷி முஃப்தி பயங்கரவாதி, அவர் தலைவராக இருக்கிறத தீர்மானிக்கிறது யாரு? நீயா நானா? 10,000 உலமாக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களே ஏஜிஎம் தீர்மானிக்கும். அது ஒரு ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி சொன்னா அவங்க, நான் ஜமியத்துல் உலமாவுடைய மெம்பர் கிடையாது. நான் மௌலவியா இருந்தால் நான் அதில் மெம்பர்ஷிப் எடுத்த ஒரு மௌலவி இல்லை. அவங்களுக்கு நான் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரை நியமிக்க கூடாது நான் சொல்ல முடியுமா? அதை சொல்றதா இருந்தால் அவங்களோட இயக்கத்தின் சட்ட விதி பிரகாரம் நான் அவங்களோட மெம்பராக இருக்கணும், நீங்க அவங்களோட மெம்பராக இருக்கணும். அவங்க தீர்மானிக்கிறாங்க. ரிஷி முஃப்தியை இன்னொரு முறையும் தீர்மானிச்சாங்கன்னு சொன்னாலும் பொதுமக்கள் நினைக்கலாம் ரிஷி முஃப்திக்கு பதிலாக வேற ஒருத்தர் வரணும்னு பொதுமக்கள் நினைக்கலாம். ஆனா ஜமியத்துல் உலமாவுடைய சட்ட விதி என்ன சொல்லும்? ஒரு இயக்கத்தில் விதி பிரகாரம் அவரை தேர்வு செஞ்சாங்கன்னா நீங்க எப்படி அதை கொஸ்டின் பண்ணுவீங்க? அது அந்த மக்கள் தானே தீர்மானிக்கணும். நான் எதுக்கு தீர்மானிக்கணும்? அதை இவருக்கு பிரச்சனை என்னடா, ரிஷி முஃப்தி தலைவராக இருக்கிறது, அதை ரிஷி முஃப்தியோட இவர் பார்த்துக்கொள்ளணும். அவர் தலைவராக இருக்கிறதா, வேற ஒருத்தர் தலைவராக வர்றதாங்கிறது அது இரண்டாவது பிரச்சனை. அவர் தலைவராக இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி அவர் பயங்கரவாதத்துக்கு துணை போனவர், கோட்டாட காலத்திலிருந்து அவருக்கு சம்பந்தம் இருக்குது, அதனால தான் அவர் அப்படியே தலைமைத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாருடா. ரியாத் மௌலவி மௌத்தார வரைக்கும் இருந்தாரு, அவரும் அப்படியா? முபாரக் மதனி இருந்தாங்களே, அவரையும் அப்படித்தான் சொல்ல புரியலவ? ஒரு இயக்கத்துல எத்தனை இயக்கங்கள், ரவுஃப் ஹக்கீம் இது வரைக்கும் முஸ்லிம் தலைவராக இருக்கிறாரு சொல்லுவீங்களா? மரணிக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தர் தலைவர்களா அஷ்ரஃப் இருந்தாரு சொல்லுவீங்களா? ரிஷாட் பதியுதீன் இருக்கிறாரு சொல்லுவீங்களா? இப்படி எத்தனை சொல்ல முடியும்? ஆமாம், இது ஒரு தீர்மானமிக்க ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு இன்னும் இருப்பது சில நாட்கள் தான். 21ஆம் தேதிக்கு முன்னர் அல்லது அந்த குறித்த தினத்திலே ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகள் அல்லது குற்றவாளிகள் அல்லது பெரும் புள்ளிகள் இனம் காட்டப்படுவார்கள் என்ற நம்பிக்கை உலகளாவிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பின்னணியிலே இப்படியான நேர்காணல்கள், இது என்ன நோக்கம்? அது இது மாதிரி ஆக்களை இறக்கி விட்டு உண்மை வெளியே வந்துடக்கூடாது, வேற ஆக்களை தலையில இதை திருப்பி விட்டு ரிஷி முஃப்தியை சொல்லிடுவோம், ரஸ்மினை சொல்லிடுவோம், ராசிகை சொல்லிடுவோம், அல்லது வேற ஒருத்தரை சொல்லிடுவோம், ரிஷாடை சொல்லிடுவோம், யாரையாவது சொல்லிவிடுவோம். திரும்ப இந்த சமூகம் நாசமாகணும், இந்த சமூகம் அழிக்கப்படணும், இந்த சமூகத்தில் ஆட்களை தூக்கி இவங்களும் உள்ள போடணும், உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு இறக்கி விட்டுருக்கிறாங்க. பார்க்கும்போது தெரியுதா இல்லையா? அதனால இது இந்த அரசியல் விற்பனர் அதொன்னும் கிடையாது. ஆதாரம் இருந்தா கிளம்பி டிக்கெட்டை போட்டு ஸ்ரீலங்காக்கு வா, வந்து கம்ப்ளைண்ட் கொடு, டிஐடிக்கு போ, சிஐடிக்கு போ, இந்த இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதை விட்டு போட்டு எங்க இருந்து யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? எனவே இது இந்த
விசாரணைகளை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக இதை பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இனி நடக்காது. அந்த பருப்பு இவங்கட பருப்பு இனி வேக வராது. எவன் குற்றவாளியோ அவனுக்கு முடிவு கட்டப்படும் இந்த அரசாங்கத்தில். அது யார் பிழை செய்திருந்தாலும், இந்த பயங்கரவாதத்துக்கு எவன் துணை போயிருந்தாலும் அவர்கள் தண்டிக்க. எங்களை கேட்டால் பயங்கரவாதத்துக்கு துணை போனவங்களை அரசாங்கம் கோல் ஃபேஸில் தூக்குல போடணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் இந்த பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட முடியும். இவங்க எல்லாம் இப்போ எதுக்கு இறக்கப்படுற இன்னும் வருவாங்க. இன்னும் சில பேர் நெருங்க 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 பல பேர் வருவாங்க. வந்து என்னன்னு கேட்டால் ரொம்ப நாங்களாம் ரொம்ப சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முஸ்லீம் தலைவர்களை எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டோம்னு வைங்களேன், இவங்க பயங்கரவாதி அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னா இதுக்கு முஸ்லீம்களுக்கு தீர்வு எடுக்கிறதுக்கு யார் இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் முஸ்லீம் தலைவர்களை இலக்கு வைத்து இந்த தீவிரவாத குற்றச்சாட்டுகளை சுமத்த வராது. அந்த லாவகமாக சொல்லிட்டு போறார் பார்த்தீங்களா? அது ஒரு அமைதியா இருந்து ரிஷி முஃப்தி தலைவராக இருக்கிறார்னா அதுக்கும் பின்னணியில் இவர் தான் இருப்பாரு. அந்த வாசகத்தை பயன்படுத்திக்கிட்டே போறது, புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஆளை இறக்கி விட்டுருக்காங்க. பார்ப்போம். நிச்சயமாக பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு எஞ்சியிருப்பது இன்னும் சில நாட்கள் மாத்திரம்தான். முழு உலகமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுமா என்ற எங்களுடைய அவாவும் அதுதான். பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சகோதரர்கள் அதே போன்று முஸ்லிம் சமூகம், இரண்டு சமூகங்களுக்குமான நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும். எனவே இந்த காலகட்டத்திலே மிக தீர்க்கமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யூடியூப் சேனல்களை செய்யக்கூடியவர்களிடத்திலே அன்பாக நான் வேண்டிக் கொள்வது, இப்படியான ஒரு காலப்பகுதியிலே மிகுந்த பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதாவது முக்கியமான தகவல்களை தெரிந்தவர்களை மாத்திரம் இனம் கண்டு அவர்களிடத்திலே நாங்கள் நேர்காணல்களை செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இல்லாவிட்டால் இந்த தீர்க்கமான காலப்பகுதியிலே மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு மிக பிரதானமான காரணியாக அது மாறிவிடலாம். நான் சொல்லவில்லை அந்த நேர்காணல் சரியில்லை என்பதை நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆனாலும் இது ஒரு தீர்க்கமான காலப்பகுதியிலே நாங்கள் இருப்பதால் பல வருடங்களாக பல முடிவுகள் எட்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாகத்தான் நாங்களும் நம்புகின்றோம். எனவே தயவு செய்து இந்த காலப்பகுதியிலே யூடியூப் சேனல்களை நடாத்தக்கூடியவர்கள் ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தவனாக இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்த என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. நன்றி.